இருக்கும்போது, இது முடிஞ்ச பஞ்சாயத்த எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நுழைக்கும். அப்பன்னா அரோரா எப்படிப்பட்ட அ ஆளுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. புரியுதா? இது அரோராவுடைய கேம். அவ வந்து முடிச்சு வச்ச பஞ்சாயத்து. அந்த கட்ட டாஸ்க் அதெல்லாம் முடிச்சுட்டாரு. விஜேஸ் முடிச்சு, அது தப்பு எல்லாம் சொல்லி முடிஞ்சது. இது கமருதீனுக்கு சப்போர்ட்டா இந்த அம்மாவுடைய நீ என்ன மட்டும் இப்படி சொன்னல்ல, உன்ன சொன்னவன்னு மட்டும் உனக்கு ஹர்ட் ஆகுதுல்ல அப்படின்னு எடுத்துட்டு வந்து வைக்கிறது எந்த எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு மேட்டர் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அதுவும் சாஃப்ட் டோன்ல தான் சொல்றா பார்வதி. இது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நடுவுல நீ ஏன் வர்ற ஃபர்ஸ்ட்டு? உன்னோட மேட்டர் எதுக்கு எடுத்துட்டு வந்து இன்சர்ட் பண்ற? அப்பன்னா அந்த பொண்ணு என்ன மாரி கேம் ஆடுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவே முதல்ல ஒரு கிரீப்பி கேம் ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் அலோவ் பண்றதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த ஒரு ம். கட்டை வச்சதுக்கு உட்காந்து ஒரு 15 நிமிஷம் செக்மெண்ட் வச்சு ஓட்டுவாங்க. அதே மாதிரி அது மாற்றம் ட்ராப்ல உள்ள போறது வினோத் தான் நல்லா தெரியுது. வாட்டர் மெலனுக்கு எப்படி ட்ராப் செட் பண்ணி அந்த ஆளுக்கு வாயில சனியோ இந்த ஆளுக்கு கையில சனி. அந்த ஆள் வாயில இஷ்டத்துக்கு பேசுவாரு. இந்த ஆளு கையில வந்து கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இஷ்டத்துக்கு கையில மாட்ட போறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். சரி, இது வந்து இவர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் யாருமே வாயை திறக்கலையா? ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. யாருக்கான வினோத்தா? ஆமா, இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் விடுங்க. இது எப்படிங்க கடந்து வரீங்க இப்போ? இப்ப இதே திவாகரன் தான் நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கு போனா வெளியே இருந்து கதை தானே தூக்கின்னு வருவீங்க. எல்லாமே சாம வந்து இப்படி பண்றீங்க சாமி சரியில்லை நீங்க. மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தலன்னா தெரியாதா? தெரியாதே. முதல்ல அடிக்க வேண்டியது 2 பேரையும் அடிக்கணுங்க இந்த இடத்துல. ஒருத்தர் அடிச்சு ஒருத்தர் இது பண்ணக்கூடாது. அஸ்ரப் பாய் ஸ்டூபிட் 1 ஹவர்னு போட்டிருக்காரு. என்ன பாய் இப்படி பண்றாங்க பாய்? ஆமாங்க, ரொம்ப போரிங்கா இருந்துச்சுங்க, கிரிஞ்சா இருந்துச்சுங்க. என்ன இளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. பேசாமே இருந்திருக்கலாங்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க 1 hour எபிசோட்லாம் பார்த்து among the worst episode today tops the jar. Boring day Mr. Big Boss. யோ ரசிகன் டெட்மேன் ஸ்பேஸ் இருக்கா? இருக்கு பாய் வாங்க. அப்ப திவாகர் இல்லாம தான் போரிங்கா போகுதுன்னு திவாகர் சொல்லிடுவாருன்றீங்க அடுத்த இன்டர்வியூல. அது சொல்லிட்டாரே. பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அம்மா என்டர்டெயின் நான் மட்டும் தான் அந்த வீட்ல பண்ணேன்ட்டாரு. நான் ஒரு கண்டென்ட்ட பார்த்து சிரிப்பு தாங்க முடியல. அந்த இதுக்குள்ள போயிட்டு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறா கமருதீன் அரோராவுக்கு. அது பாராதி முன்னாடி ஊட்டி விட்டா என்னவா? இதெல்லாம் மறைச்சு போய் பண்றான். இல்ல 2 பேருக்கெல்லாம் மாத்தி மாத்தி ஊட்டிட்டு இருந்தாரு. அப்படியா? பாரா கூட்டினானா? ஆமா. அடப்பாவி டேய். அது பாக்கல. அது பாக்கல. இதுதான் பார்த்தேன். லைவ்ல இதுதான் பார்த்தேன் நானு. 2 பேருக்கும் மாத்தி மாத்தி ஒரே ஸ்பூன்ல ஊட்டிட்டு இருந்தாருங்க. இருங்க விக்னேஸ்வரி, நீங்க சொல்றது இன்னைக்கா இல்ல ஆல்ரெடி நடந்ததா? இன்னைக்கு. அது தினமும் நடக்குது. பட் 1 hour எபிசோட் எப்படி கட் பண்ணிருக்காங்க? எப்படி நடந்துச்சு சாம்? 1 hour நானே பார்க்கல, அதான் கேட்டுட்டு இருக்கேன். வாங்க சொல்லுங்க. 1 hour அஸ்ரப் பாய் போட்டுருக்காரு. போரிங் டேன்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலா இங்க சாம் வந்து ஒரு சபரி பிஹேவியர் பண்ணாரு பாத்தீங்களா? டைல்யூட் பண்ணி வேற மேட்டர் போயிட்டாரு. யாரு? கானா வினோத் மேட்டரையா? கானா வினோத் மேட்டரிங் எல்லாம் இல்ல அப்படி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்தோனே ஜம்ப் பண்ணோம்னா எல்லார் கருத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குதான் நீங்க விட்டா தானே, அதுக்குள்ள நீங்க ட்வீட் அது இதுன்னு போயிட்டீங்க. ஏங்க சபரிக்கு ஒரு ரோஸ்ட போட்டு விடுங்க, அப்பதான் அடங்குவார் அவரு. சபரி ஏற்கனவே பார்வதி மேட்டர்ல ஏதோ எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னது வெளியில இங்க வந்து இருக்கிற சபரிங்க. ஐயோ சாரிங்க, சாரி. போஸ்ட் என்னது இது? ஹலோ கேக்குதா? கேக்குது. சரி 2-3 வாட்டி வர வேண்டியதா போச்சு. பேசிட்டே இருக்கேன் தனியா பேசிட்டு. என்னடா பேசும்போது திருப்பி மேல எவனோ பேசிக்கிட்டே இருக்கானே பார்த்தேன். ரசிகன் 1 hour எபிசோட் பாத்தீங்களா ரசிகன் நீங்க? நோ
ஆமா. இன்னைக்கு இருக்க ஷோக்கு நான் 1 வேற பாக்குறேன். இவங்க பண்ண வேலைக்கு என்னங்க அது வந்துச்சா இல்லையா? நம்ம காணாவினத்து லீலைகள் வந்து 1 ஹவர்ல வந்துச்சா இல்லையா? வரல சாரி ப்ரோ, வரல லீலைகள் கிடையாது, லீலைகள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப். வரல. ரசிகன், நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆக்சுவலா எப்படின்னா, இப்போ தகுதி தராதரம் வந்து பேசிட்டாப்புல, ஓகே திவாகர். அதை வந்து இங்க 1 ஹவர் எபிசோட்ல காட்டிட்டாங்க. கரெக்டா சேனல் தான் முடிவு பண்றாங்க எதை காட்டணும்ன்றது, சரியா? அது ஆக்சுவலா வந்து அது கரெக்ட் இல்ல அப்படின்னு, அது கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதை நீ ஏன் வெளியே காட்டுற? ஆக்சுவலா கரெக்டா நீ அதை ஸ்கிப் பண்ணனா நீ பண்ணலாம், சேனல் பண்ணனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம், காட்ட தேவையில்ல, சரியா? அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, காட்ட தேவையில்ல, அது கான்ட்ரவர்சி ஆக போது தெரியுது. ஆனா இந்த மாதிரி கானாவினத்தை நோன்றதை மட்டும் நீ காட்டாம ஸ்கிப் பண்ற, அப்ப இதையும் உன்னால ஸ்கிப் பண்ண முடியும்ல? நீ வாலண்டியரா தானே ஒருத்தரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கோசம் தானே இதை காட்டுறியே, கரெக்டா? ப்ரோ நீங்க எனக்கு இன்டர்வியூ பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், சரியா? திவாகரை ஜாக் எடுத்த இன்டர்வியூல பார்த்தாலே தேவர் நார்மலைசிங் புல்லியிங், தேவர் நார்மலைசிங் எவ்ரிதிங் வாட் கானா டிட் டு திவாகர் சொல்றாங்க. நல்ல ஃபன்னா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஏன் அது வந்து ஒத்துழைக்கல? எனக்கு புரியல. ஹவ் வில் எனிஒன் பி ஓகே வித் சம்மன் புல்லியிங் ஹிம்? அத வந்து ஏன் ஒத்துழைக்கலன்னு வேற கேக்குறாங்க. இல்ல ப்ரோ, இன்னொன்னு முழுதனையும் மார்க் பண்ணியிருக்காங்க. இல்ல சமூகத்துக்கு வந்து நம்ம காட்டுறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஏற்றத்தாழ்வு வந்து காட்டுறோம்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒருத்தன் கருப்பா குண்டாகிறான் போய் அவனை நோண்டுறான் தெரியுமா, அதையும் தான் நீ சமூகத்துக்கு காட்டுற. அப்ப எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே சமூகம் இது பண்ணும், அதே தானே பிஹேவியர் பண்ணும். அப்ப ரெண்டுமே சரியா? அதுதான் நான் கேட்க வரேன். இவங்க கேட்டா அப்படிதான் சொல்றாங்க, இதை வந்து என்னோட சமூகத்துக்கூட நான் ரிலேட் பண்ணிக்கிறேன், ஐ சொசைட்டியோட. டோன்ட் கேர் சி வந்து அவுட் சைட் மேட்டர் கூட நான் இன்சைட்லாம் சும்மாலாம் லிங்க்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஐ அம் ட்ரைங் டு see the game as a game. These people are outside, they are making it toxic. Simple as that. உள்ள வந்து நடக்காது கேட்கணும்னா இப்போ காணாம வருதுன்னா பிடிச்சி அடின்னு அடிக்கணும், துவைக்கணும். அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க ஒரு குரூப். ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹவு தேர் ஓகே வித் திஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் அதுக்காக நான் போஸ்ட் பூரா தான் போடுவேன். சரி ஓகே வச்சுக்கோங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெஸ்ட் என்ன சொல்லுவீங்க, பெஸ்டீஸ். இது அக்கல நோண்டுறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஒரு லேடிஸோட நான் அக்கல அதை போய் கை சொல்லல. வச்சு நோண்டுறது? ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் தட் வீடியோ, லெட் பீப்புள் அசியூம் வாட் தே வாண்ட். சரியா? அந்த வீடியோ டேக் பண்ணிக்கிறேன். லெட் பீப்புள் அசியூம் இஃப் இட் லுக்ஸ் ஃப்ரெண்ட்லி, இட் இஸ் இது ஃப்ரெண்ட்லி. எப்பயோ நாட் தெரியும் யூ ப்ரோ. மேக் யுவர் ஓன் ஒப்பீனியன். ஐம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி ஒப்பீனியன்ஸ். நான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு தான் நான் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், கானவெளியத்தை தூக்கிட்டா திவாகரை தூக்கிட்ட உடனே கானவெளியோட செயல் யோ யோ என்னன்னு யோ தெரிஞ்சுக்கிட்டு. யாரதோ வைப்ரேட் ஆகுது சவுண்டு. யாருது? தருண் தான் யார்? நினைக்கிறேன். தருண், யாருது? உங்களுக்கு தான். தெரியலையே யாருக்குன்னு தெரியல. வைப்ரேட். தருண் ஃபோன் ஏதோ வைப்ரேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேக்ரவுண்ட்ல தான் வந்து. தருண் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அது வைப்ரேஷன் கட் பண்ணிட்டு. கால் வந்திருக்கும் அது. சாரி ப்ரோ, கால் வந்துருச்சு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே 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 ஓகே. புனை வாங்கோ. பேட் கேர்ல இல்லங்க. என்னதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், ஷோல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது ஒரு மீட்டர் இருக்குல்ல. அதுல they are thick மெயின்டெயின் பண்ணணும்ல. ஃப்ரெண்ட்ஸுங்க. யாரு அது ஃப்ரெண்ட்ஸ் ரசிகன்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாரு ஃப்ரெண்ட்ஸ்? இருந்துட்டு போட்டோம். கானா அண்ட் அரோரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னு ஃப்ரெண்ட்ஸ். சொல்றீங்க? ஹலோ, நீங்க வந்து அன்னைக்கு வந்து அவங்க அழுகும் போது இவர் தான் சமாதானப்படுத்துறாரு, அதெல்லாம் நீங்க பார்க்கல. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். முந்தா நாள் வந்து கீழே போது கூட இடுப்பு கிட்ட போதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எவ்ரி திங் இஸ் ஃப்ரெண்ட்லி தான். நீங்க தான் தப்பா பாக்குறீங்க. சொன்னா தெரியுமா, உங்க கண்ணுல தாங்க தப்பு, இங்க பாக்குற விதம் தான் தப்பு. அப்ப துஷாரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டுன்னு தான். பாக்குறேன். துஷார் சொல்லிட்டு தானே போறான், இது ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு போனாரே, நீங்க பாக்கலையா? அதை ஃப்ரெண்டு தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான். இது வந்து ஜென்சி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது, நீங்களாம் பூமர்ஸ். எனக்கெல்லாம் ஜென்சி எல்லாம் தெரியாதுங்க, போங்க. அது ஜென்சில அதுதான் எல்லாம் சொல்றேன், இப்படி நீங்களாம் எல்லாம் பூமர்ஸ். நீங்களாம் சபரி மாதிரி பூமரா இருக்கீங்க எல்லாரும். ஏங்க அவரை மட்டும் சொல்லுங்க சபரி மாதிரின்னு, என்ன நீங்களாம் எங்களை சேர்க்குறீங்க? சபரி பத்தி நான் எடுக்க மாட்டேன், கீழே பூர்ணி இருக்காங்க. சபரின்னு கேட்டோடனே பூர்ணி எப்படி என்ட்ரி கொடுத்தாங்க அப்புறம் பாருங்க. ஆளை கூப்பிட்டு வருவாங்க அடிக்கிறது, எதுக்கு வந்து. ஆளாப்பா. விக்கி, how was your view? அடுத்து என்ன பிபி view? சாண்டலுக்கு போயிருங்க. விக்கிக்கு அப்புறம் இருங்க விக்கி சொல்லட்டும். ஒரு அடுத்து பிபி சேனல் போறேன். விக்கி கமான் புரியல என்னது? சொல்லுங்க, உங்க வியூ எப்படி இருந்துச்சுங்க இன்னைக்கு 1 ஹவருக்கு? 1 hour வியூவா? நான் பார்க்கல, 1 hour எபிசோட் ஒழுங்கா பார்க்கல நானு. லைட்டா இன்னைக்கு பார்த்தேன். 1 ஹவர்ல என்ன நரேஷன் போச்சு அப்படின்னா, இன்னைக்கு 1 ஹவர்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, இவங்க காலைல இருந்து பண்ணது வந்து மாவு கொட்டுறது தவிர வேற எதுவுமே பண்ணலையே. பாத்ரூம் சாங் எல்லாம் போட்டாங்களா?
எனக்கு தெரியல. அப்படி போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு விஜய் டிவி மேல நம்பிக்கை இருக்குங்க. இல்ல நான் ஹிப்ஹாப் ஆதியை டேக் பண்ணியிருக்கேன். இந்த லிரிக்ஸ் வேர் ஆசம், நெக்ஸ்ட் ஆல்பம்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. விக்னேஷ் போட்டாங்களா என்ன அந்த பாட்டுலாம்? நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னொரு போன்ல. ஓகே இல்ல ஓகே அந்த ஓகே. பாத்ரூம் சாங்ஸ் வந்துச்சா 1 ஹவர்ல? இல்ல வந்துச்சா? இருங்க நான் செக் பண்றேன். நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். அதெல்லாம் வந்திருக்காதுங்க. ஓகே கட் ஓகே. பண்ணிருப்போம். இல்ல நான் பயங்கர டேக் பண்ணி நான் டிஸ்கஸ்டிங்கா ஹிப்ஹாப் இருந்துச்சு. ஆதிக்கு சொல்லியிருக்கேன்னா அடுத்த ஆல்பம்ல யூஸ் பண்ணுவாரு. வெயிட் பண்ணுங்க. இல்ல அது எது வந்து பாருக்கு பாசிட்டிவா போதோ அதை எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜய் டிவி மேல. இது தூக்கிருப்பாங்க நிச்சயமா. ஓகே. நீங்க நரேட்டிவ் உள்ள யோசிக்கிறீங்க. எனக்கு மத்த ஆர்மில இருக்கவங்கலாம் வந்து பேச மாட்றாங்க. ஒரே பாரு ஆர்மில இருக்கவங்க மட்டும் பேசிட்டு இந்த நியூட்ரல் ஐயோ ஸ்பேஸ வந்து நான் பாரு ஆர்மிடா இல்லையா? ஏன் அப்படி இருக்கீங்க? பேன் பண்றீங்க எல்லாரும். நீங்க இல்ல இல்ல சபரியா இருக்கவே தான் இப்படி பேசுறீங்க. ஆ? நீங்க சபரியா இருக்கவே தான் இப்படி பேசுறீங்க. சபரி ஆர்மி கீழ பூர்ணி இருக்காங்க. நிறைய இல்ல சபரியே சபரி இங்கதான் ஆர்மியை இருக்காங்க. விடுங்க, சபரியே ரசி தானே இருக்கீங்க. ரசிகன், நான் இது ரம்யா ஜோ ஆர்மின் தான் நான் வந்த ஸ்பீக்கருக்கு. அப்படி இல்லையா? நான் ரம்யா ஜோதான் பாய்வீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. நீங்க என்ன மாதிரி ஒரு அத மாதிரி ஒரு எடிட்டை கொண்டு வந்துட்டு வேற யாராச்சும் எடுத்துட்டு போங்க. எனக்கு சேனல் சாம் வந்து இங்க மாத்தி இல்லங்க எடுக்க ட்ரை இவர் தெரியுமா பண்றாரு. லோகேஷ் வந்து மேடையில சொன்னா தெரியுமா, யாருன்னா சட்டையை கழிச்சு போய் சண்டை போடுவேன்ட்டு அந்த மோட்ல இருக்கேன் நான் இப்ப. இருப்பா, ஏங்க கண்டிப்பா எட்டு வந்துட்டேன். ஜாயின் பண்ணுங்க. ஏங்க எட்டு வந்துட்டாருங்க. ரம்யா ஜோ ஆர்மி எட்டு வந்துட்டாரு. அப்போ ஓகே, நான் லோகேஷ் அவர் கௌதம் மேனன், சரியா? 2 பேரும் சண்டை போடுறோம். அசீம் கமருதீன் ஆர்மி தானே? கமருதீன் அப்படி வந்து நான் வந்து பதவி விலகிட்டேன். என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அந்த குரூப்ல. ஏய் பாவம் பிபி ஃபேன்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசிட்டு அடுத்து ஓகே உமாட் ப்ரோ ஓகே. அவங்க பேசி முடிச்சோன்னே விட்டாரு ப்ரோ. பிபி ஃபேன்கள் பேசிக்கோங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது பேசுங்க. சொல்லுங்க. அதான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் போரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பாரு தான் ஓரளவுக்கு அங்க வந்து நெகட்டிவ் கண்டென்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திவாகர் இவங்க 2 பேருமே கேம் ப்ளே பண்ணாலும் மோஸ்டா வந்து நெகட்டிவ் கண்டென்ட் தான் பாரு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வீக்கெண்ட்ல வந்து இது பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கேமே வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட இது கம்மியானதுனால இப்போ அவங்க திவாகரும் வெளியில போயிட்டாரு. ஸோ அவங்களோட கேம் பிளேவே வந்து மாறுது. இப்போ எப்படி பார்த்தாலுமே என்னன்னா சேனலே வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காம்படிட்டிவா இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் அப்படிதான் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு இவங்க காம்படிட்டர், இந்த பர்சனுக்கு இந்த காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டா வந்து பார்வை மட்டும்தான் இது பண்றாங்க. இப்ப பாரு வந்து நெகட்டிவ் ஷேட் எடுக்கிறாங்க அப்படின்னா பட் சேனலுமே வந்து அவங்கள மட்டும்தான் வந்து ஒரு இதுவாவே காட்டுறாங்க. நீ ஏன் அவங்க வந்து ஒரு டாஸ்கோ இல்ல ஒரு கேமோ வந்து வேற யாருக்கோ கூட ஒரு இது வந்து கொண்டு வரலாம். ஆனா அது ஏன் வந்து அந்த டாஸ்க் அப்படி கொடுக்க மாட்டாங்களா? கேம் பிளே மாத்த மாட்டாங்களா? இல்ல கண்டெஸ்டன்ட் வந்து சேஃப் பிளே பண்றாங்களா? ஏன் ஒருத்தருக்கும் கூட கிளாஷ் ஆக மாட்டேங்குது? எங்க சுத்தி பார்த்தாலுமே வந்து திரும்ப வந்து அவங்க குரூப்பா பேசுறது வந்து பார்வை பத்தி தான் பேசுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி கொண்டு போறாங்க? இப்போ நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. பட் ஆனா வந்து இப்போ இன்னைக்கு எபிசோட் போர் ஆச்சுன்னு சொல்றீங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்குமே வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்வை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த இதுவுமே வந்து வெளியிலயுமே வந்து நமக்கு போரா தான் இருக்கு, உள்ளேயுமே அது போரா தான் இருக்கு. ஸோ இப்போ அது என்ன கொண்டு வராங்க? இவங்களுடைய இதுக்காக நெகட்டிவ் காட்டுறதுக்கு மட்டும்தான் வந்து திவாகரையோ பார்வதியோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து சபரி வந்து மயிருன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது வந்து எபிசோட்ல வரல. ஸோ கானா வினோத் பண்ணது எபிசோட்ல வரல. நிறைய விஷயங்கள் பண்றது வந்து எபிசோட்ல காட்ட மாட்டாங்க. பட் பார்வதி பேசுறத மட்டும்தான் வந்து ஹைலைட்டா காட்டுறாங்க. அப்ப இது வந்து வீக்கெண்ட்ல அவங்களுக்கு அடியும் கொடுக்குறாங்க. அவங்க கேம் பிளானும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைவ்ல வந்து பயங்கரமா அவங்களை ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க மேக்சிமம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஏன் யார் கண்ணுக்கும் தெரியலையா? இது சேனல் கண்ணுக்கு தெரியலையா?
எனக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இத வந்து வேற மாரி கொண்டு போ மாட்றாங்க? ஒருத்தவங்கள மட்டுமே இது பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வித்தவுட் திவாகர் வந்து இன்னைக்கு வேற மாரி போயிருக்கு. அப்ப பேசாம வந்து நீங்க உங்க கன்டென்ட்காக யூஸ் பண்ணாதீங்க. பார்வதியும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மிக்சர்ஸ்லாம் வச்சு என்ன கேம நீங்க வந்து டிஆர்பிய கொண்டு போறீங்கன்ட்டு நானும் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்கள வச்சு டிஆர்பிக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு பயங்கர நெகட்டிவ குடுத்துட்டு, வேற யாருமே யாரோடையுமே ஃபைட் பண்ற மாரியே தெரியல. ஈவன் மேல் கண்டெஸ்டன்ட் கூட ஒருத்தர் ஒரு ஃபைட் பண்ற மாரி கூட எனக்கு சுத்தமா ஃபீல் ஆகல. அது ஏன் இந்த மாரி வந்து இவ்ளோ பயாஸ்டா இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. அப்புறமா இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. 3 டீமா பிரிஞ்சிருக்காங்க. அதாவது அந்த 3 டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, விக்ரம் ஒரு டீமு, எஃப்ஜே ஒரு டீமு, கனி ஒரு டீமு. ஸோ எஃப்ஜே டீம்ல சபரி, விக்ரம் டீம்ல வந்து ரம்யா, கனி டீம்ல வியானா இருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இந்த 3 டீம்லயுமே இருக்க ஆள் பாத்தீங்கன்னா, அந்த அன்பு கேங்ல இருக்கவங்க தான். இப்போ ஒரு கேம்னு ஒண்ணு வைக்கும்போது, அந்தந்த கேம் வந்து வைக்கும்போது, இப்ப இது வந்து மறுபடியும் கன்டின்யூ ஆகுது. நாளைக்கு, நாளான்னைக்குன்னு கன்டின்யூ ஆகுது. கன்டின்யூ ஆகும்போது, அந்த கேம் உடைய இதுபடி நீங்க டீமா விளையாடும்போது, அந்த கேங்குக்கு நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட. அப்ப நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு கூட, அந்த டீமா வந்து இல்லாம, இப்ப லாஸ்ட்ல லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து விக்ரம், எஃப்ஜே, கனி இவங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க குரூப்ல என்ன சொல்றாங்க, அவங்க இதுல என்ன சொல்றாங்கன்றத பத்தி பாருவோ, சாண்ட்ரோ பத்தி சொல்றாங்க. சோ அப்ப நீங்க என்ன உண்மையா இருக்கீங்க? அப்ப இந்த மாரி தெரிஞ்சே வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஒரு இது பண்றாங்க. ஒரு ஒரு ரியலா இல்ல. ஒரு உண்மையா இல்ல. சோ அப்ப எப்படி சுத்தி பார்த்தாலும், எங்க சுத்தி பார்த்தாலுமே வந்து எல்லாருமே வந்து பாருக்கு தான் அகைன்ஸ்டா இருக்காங்க. சோ இப்படி ஒரு கேம் விளையாடணுன்றது என்ன அவசியம்? ஏன் இவங்கள வந்து விஜய் டிவி வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? இவங்கள மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க. வேற யாருக்குமே சண்டை வரக்கூடாதா? எல்லாருமே இங்க நல்லவங்க தானா? நல்லவங்கன்னு பேர் எடுத்துட்டு அப்படியே போயிடணும். அப்படி பண்றவங்க ஒரு சில வேலைகள் கூட வந்து 1 ஹவர் எபிசோட்ல காட்டுறது இல்ல. அப்ப நீங்க நியாயமா இருக்கீங்கன்னா எல்லாரும் பண்றதையும் காட்டணும்ல. அப்ப அவங்களையும் அடிக்கணும்ல. அப்பதானே அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே குடுக்காம, நீங்களே வந்து அவங்கள வந்து சாஃப்ட்டா வந்து அப்படியே தடவி தடவி குடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த நெகட்டிவ் ஷேட காட்டுறீங்க. இப்படி இருந்தா எபிசோட் வந்து எப்படி போரா இதுவா ஹைலைட்டா இருக்கும். போரா தாங்க போகும். சோ இது எல்லாருமே நம்ம சேர்ந்து எல்லா பண்ணாலுமே தப்புன்னு நம்ம அது ஒரு ரைஸ் பண்ணா மட்டும் தான் இங்க வந்து இதுவா போகும். இல்லன்னா இந்த கேம் வந்து கண்டிப்பா நியாயத்தின்படி போகாது. இப்ப இத நான் பாருனால சொல்லல. நான் யாரா இருந்தாலும் இததான் சொல்றேன். இது ஏன் இந்த ஒன் சைடாவே இப்படியே போயிட்டு இருக்கு? திவாகர் பாருன்னு சொல்லிட்டே இருந்து திவாகரே எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து பாருன்னு இருக்காங்க. எவ்வளவுதான் நீங்க வந்து அவங்க அமைதியா கேம வந்து அமைதியா ப்ளே பண்ணாலுமே, நீங்க எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அவங்கள வந்து இது பண்றீங்க. அவ்ளோ ஒண்ணும் அவங்க சுயமரியாதை இழந்து அவங்க கேம் ப்ளே பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்களே. இப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணி, அவங்கள ட்ரிகர் பண்ணி, வெளியில இது பண்ணி மறுபடியும் அவங்கள நெகட்டிவா காட்டுறீங்க. அப்ப இங்க நியாயம்ன்றது ஒண்ணு கிடையவே இல்ல. அதுக்கு பேசாம வந்து அவங்கள எடுத்துருங்க. நீங்க அவங்கள வந்து கன்டென்ட்காக உங்க டிஆர்பிக்காக வச்சு செஞ்சுட்டு வந்து தூக்கி போடாதீங்க. இப்பவே எடுத்துருங்க. வினோத் பண்ணது வந்து இது எபிசோட்ல நியாயமா வந்துச்சான்னு படல. கேட்டீங்க இல்லையா? வினோத் பண்ணதெல்லாம் எபிசோட்ல வந்துச்சான்னு கேட்டீங்க இல்லையா? புரியல. அவர் பண்றதெல்லாம் வந்து உள்ளூர் சீரிஸ் இருக்க எபிசோட்ல தான் வரும் இனிமே. ஹாட் ஸ்டார்ல தான் வரும். புரியல. எது இமால் ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம். இமால் ப்ரோ நீங்க பாத்தீங்களா அந்த கிளிப்பு? கடைசியா ஒண்ணு வந்துச்சு. இல்ல இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துருங்க. அரௌண்ட். இல்ல ஓகே. வேலிட் பாயிண்ட் தான் நீங்க பேசுனது. இமால் ப்ரோ இருக்கீங்களா? ரசிகன் நான் உடனே கேட்கட்டுங்களா? ஓகே பேசுறேன். இமால் ப்ரோ பேசுறோம். ப்ரோ பேசுங்க ப்ரோ. கேக்கல ப்ரோ. இல்ல லிசன் அன்மியூட்ல தான் இருக்கு. கேக்கல ஆனா. கால் வந்திருக்காங்க. ஓகே. சரி நீங்க பேசுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் ஒரு மெசேஜ் ஒன்னு பார்த்தேன் ஆக்சுவலா ட்விட்டர்ல சொல்றேன். அவர் வந்து அக்கல்ல கிச்சு பண்ணியிருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. பேர்லாம் சொல்ல விரும்பல. அதுக்கு அவர் இன்னொருத்தர் ரிப்ளை என்ன போட்டிருக்கானா, நல்லா கிச்சிலிக்க பண்றாரு, உங்க வீட்டுல கொண்டு போய் யாரா விடுங்க, கானா நல்லா கிச்சிலிக்க பண்ணுவாரு அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அது தப்பு. அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அது முட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தப்பு முட்டு கொடுத்தவங்களை சொல்லணும் நம்ம.
என்ன இருந்தாலும் கானா வினோத் பண்ணது வந்து தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம வந்து அது யாருமே வேலிடு, ரைட்டுன்னு சொல்லல. ஆனா, அது எங்க இந்த கொஸ்டின வந்து யார் ரைஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஆடியன்ஸ்க்கு ரைஸ் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இது இவங்க பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது, இவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இல்ல. அது ஈவன் அந்த வீடியோவ போடுறதுக்கு கூட வந்து கடிக்கிறானுங்க. இதெல்லாம் போட தான் செய்வாங்க அந்த வீடியோவ. ஓகேவா? இந்த வீடியோலாம் போட்டு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது, அத போட்டு அடிக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இத பழைய விஷயங்களோட வச்சு, இல்ல அவங்க வீட்டு விஷயங்களோட வச்சு கம்பேர் பண்ணி பர்சனலா அட்டாக் பண்றது தப்பு. கானா வினோத் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு. அரோரா மேலயும் அந்த தப்பு இருக்கு. ஏன்னா அரோரா தான் போய் வந்து டீஸ் பண்ணுது அவன அப்பப்போ. செட்யூஸ் பண்ணுது. அது ஒரு செட்யூசிங் கேம் விளையாடுது. நம்ம இந்த இடத்துல அரோராவ ஷேம் பண்ணணும்னு சொல்லல. 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. பவுண்டரி செட் பண்ணணும் ப்ரோ. பவுண்டரிஸ் எல்லாம் வந்து நீங்க கைய வைக்கிறதுக்கு முன்னாடி பவுண்டரிஸ் உங்களுக்கு தான் வரணும். தன்னடக்கம் வேணும். யாரா இல்ல, இல்ல. இருந்தாலும். ம். அப்புறம் பவுண்டரி செட் பண்ணியிருப்பாங்க. செட் பண்ணலம்பாங்க. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பவுண்டரி அதுதான் செட் சொல்றேன். ப்ரோ பண்ணிருக்கேன்பாங்க. உங்களோட தன்னடக்கம் எங்க போச்சு ப்ரோ அந்த இடத்துல? ஒரு ஷோ இத்தனை கேமரா முன்னாடி நம்ம இருக்கிறோம்னு தெரியணும். அது தெரிஞ்சுதானே உள்ள போறீங்க நீங்க. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு. அதே தானே அந்த அரோராக்கும் சொல்லணும். அரோராக்கும் அதுதான். கானா வினோத்துக்கும் அதுதான். என்ன வயசாகும் யாரா அவங்களுக்குலாம்? இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான். பசங்க they can இருக்கும். they can let அவங்க him go பசங்கலாம் ஷோ actually. பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? இப்படியா பிஹேவ் பண்ணுவாரு இங்க வந்து? இப்பதான் 1 ஹவர் எபிசோட் வந்து நான் ஸ்கிப் பண்ணி மியூட்ல பார்த்தேன். அந்த அரோரா கூட்டி விட்டது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க 1 ஹவர் எபிசோட்ல கமுர்தன். அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்ல பாடின அந்த எஃப்ஜே பாடின கதையெல்லாம் போடல 1 ஹவர்ல. அது எப்படி போடுவாங்க அதுக்குன்னு சொல்லி பயங்கர டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. சொல்லுங்க இமாத் ப்ரோ நீங்க என்ன பாட்டா? அது அது எப்படிங்க சொல்றது வாயால? ஏங்க எப்படியாவது இந்த சொல்லுங்க. வன்மா பொண்ணு அனுப்பி விடுறேன். கிளிப் அனுப்பி விடுறேன் வன்மா பொண்ணு. கிளிப் அனுப்பிச்சிடுவாங்க. போன வாரம் தான் டெக்கோரம் டிசிப்ளின்ட்டு வந்து ஒருத்தர் கதறுன்னு கதறிட்டு போனாரு. இவங்க 2 நாள்ல முடிச்சிட்டானுங்க. ஹலோ இமாத் ப்ரோ கேக்குதா? ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எபிசோடு வேற லெவல்ல இருந்துச்சா? சூப்பரா சோறு, வச்சு இருந்துச்சு. மாப்பு, செஞ்சுட்டாங்க. வச்சு சோப்பு. செஞ்சுட்டாங்க நம்மள. உங்கள வச்சு தான் நிறைய செஞ்சுட்டாங்க. பேர் வேற தேடிட்டு இருக்காங்க லெவல் ப்ரோ. செம்மையா நான் இருந்தது. சொன்னேனா அதோட இல்லையா? ஆப்பும் சேர்த்துக்கோங்க. ஆ இல்ல நமக்கு ஆப்பு. இமாது ப்ரோ உங்களை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு? அர்வாலோட பிசிக்கல் எதுக்கு? டாஸ்க் யாரோ சொல்லிட்டு போனாங்களே, அவர் எங்க இருக்கு யாராச்சும் பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இதுதான் ஃபிசிக்கல் டாஸ்க். பார்க்கலையா நீங்க? மாவு அள்ளி எப்படி போட்டு நாங்கள் பார்க்கலையா நீங்க? ஓஹோ. இமாத் ப்ரோ வேற டிஎம்ல ஏதாவது வரும்னு சொன்னாரு. நான் வேற பொழுதுக்கு டிஎம்மா பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லா. ஒண்ணுமே தர மாட்டாங்க. நல்ல வேலை பிக் பாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல ஒரு விஷயம், கடுமையாக இருக்கும். அப்ப எங்கேயா போனீங்க நீங்களாம்? அருவாளை தூக்கிட்டு ஏன்ட்ட வராங்களாம். சோறு மாப்பு சோப்புன்னு சொன்னதே பெரிய விஷயம். நான் இமாத் ப்ரோ பிசிக்கல் இதை நீங்க டாஸ்க்னு சொல்லும் போதே சொல்லும் நான் போதே ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா? அப்படின்னு என் உலகத்துல சொன்னா அவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு கூட நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவன் வச்ச சாம்பார் அவனுக்கு நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டா நமக்கு எப்படி இருந்தா தெரியல. அந்த உளவுத்துறையை பிடிச்சிருவாங்க அடுத்த வாட்டி போத்து விட்டுருவோம். இவன் தான் அந்த உளவுத்துறை அப்படின்ட்டு. இதனால ரம்யா ஜோ டைட்டில் வின்னர் ஆகுறது இது வராது வந்துராது எந்த ப்ரோ. பிரச்சனையும் வந்துடாது ப்ரோ. இதனால கிட்னிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்ல 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 இல்ல. சரி இமால் ப்ரோ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம நிறைய பேர். நீங்க அந்த சின்ன ஒரு கிளிப் வந்துச்சுல காணாம ஒரு கிளிப் ஆமா பார்த்தேன். ஆக்சுவலி எப்பயுமே நான் ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது ட்விட்டரில் நோண்டிட்டு விடுவேன். ஏன்னா அதில் தான் கிளிப்ஸ் நிறையா அப்படி பார்ப்பேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வீடு வந்து சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படியே அந்த கிளிப்ஸ் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்து அப்படியே பேக் டு பேக் வீடியோஸ் நிறையா கிளிப்ஸ் ட்விட்டரை வரும். நீங்க நோண்டும் போது கானா வினோத் நோண்ட தான் அட பார்த்துருக்கீங்க. இருங்க, என் நேரம் என்ன ஆச்சுன்னா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு ட்விட்டரே ஒர்க் ஆகல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசிகனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் ரசிகனுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். ரசிகா எக்ஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இப்போதான் ரசிகன் சொன்ன அப்படி இந்த மாதிரி எக்ஸ் இஸ் டவுன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு எபிசோடுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் ஒர்க் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே நோண்டிகிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த கிளிப்பு பார்த்தேன் நான். விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஐ ஒன்ட் அக்செப்ட் இட். ஸோ சாமுவல் பேசுனதையும் கேட்டேன். சாமுவல் பேசுனதை நான் பேசின மாதிரி எடுத்துக்கலாம். ஆதரிக்கிறேன்.
ஓகே. அண்ட் வாட் வினோத் செஞ்சது வந்து இட்ஸ் ராங். ஓகே ப்ரோ. ஏன்னா 3 நாள் முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து இருப்பகில பார்த்தாரு. ஓடி போயிடுச்சு அது அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு. அது அப்பதான் வேறையா? தெரியுது. ஆமா ஆமா. அது கிச்சன் எப்படி ஏரியால அது கிச்சன் ஏரியால நிறைய கம்முனு நடிக்க. சீரீஸ் ஆஃப் அன்வான்ட் அன்ஸ்பாட்டட் டச்சஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறைய கடந்து வந்துட்டு இருக்கோம். ரம்யா அதெல்லாம் ஒரு நிறைய இருக்கு. ரம்யால 2 வாட்டி போயிருக்கு. அரோரா திஸ் இஸ் தி 3rd டைம். பாப்போம். ம். இவங்க ஏன்னா அவருக்கு அந்த இவங்க மெசேஜ் அகைன்ஸ்டா கொடுக்கல. பேசணும். அதனால இவங்க அகைன்ஸ்டா பேசணும். ஐ அம் நாட் ஆஸ்கிங். இவங்க எப்படி ப்ரோ பேசுவாங்க? அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது நடந்தாதானே திரும்பி பழி போடுறதுக்கு பேசுவாங்க இவங்க. இவங்களுடைய அதுதான் இவங்க வழக்கமே அப்படிதானே இவங்களும் எப்ப வச்சிருக்காங்க. பேசுவாங்கன்னா இவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப கரெக்டா பேசுவாங்க. அதான். அப்பதானே பேசுவாங்க. ம். அப்போ நம்ம பாக்குறவங்க நம்ம அதை சொல்லக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது கிடையாதுல்ல. நம்ம பேசலாம்ல. இல்லையே தாராளமா பேசலாமே. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹ் இமத் ம். ப்ரோ, ஆக்சுவலா இவங்க ஏதாச்சும் கானா வினத்தை ஏதாவது திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப பேசுவாங்க அவங்க. யாரு? இப்ப எப்படி திவாகர் வந்து அரோரா திட்டினார்ல, அந்த மாதிரி இவங்க போயிட்டு ஏதாச்சும் கானா வினத்தை ஏதாச்சும் கொஞ்சம் ஆஷா ஏதாச்சும் திட்டாருன்னு வச்சுங்களேன், அப்ப சொல்லுவாங்க நீங்க அக்கலம் நீங்க அதெல்லாம் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க. அப்போ உடனே எல்லாரும் பெண் சமூகம் எல்லாம் வந்துரும். யார் அந்த பெண் சமூகம்? இத போட்டாங்கல்ல, அந்த இன்ஸ்டால போட்டிருந்தாங்கல்ல, அந்த இதுல யாரு ஜாக்லின், அப்புறம் வேற யாரு, அவங்க எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு பண்ணதெல்லாம் அததான் சொல்றேன். சேனல் இப்பதான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க இன்னைக்கு கானா சேனல் வினோத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் வரமாட்டாங்க ப்ரோ. அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது வரலையே பண்ணணும் ப்ரோ. அப்படின்னா 1 ஹவர்ல வருவாங்க. எடுக்க மாட்டேன் சரியா. 1 ஹவர்ல வரல. கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா this is not போன 1 hour போ- address. போன சீசன்ல ஜெஃப்ரிக்கு ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? ஜெஃப்ரிக்கு வந்து ஒண்ணு விஜய் சொல்லியிருப்பாரு. அதுதான் இவங்க வெளியில பண்ணிட்டு இருக்க ஒரு டிராமா. அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எனக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அதுவா அரசியல். ஓகே. அந்த அரசியல் அரசியல் உங்களை வச்சு உங்களை சுத்தி நடக்கும், உங்களை வச்சு நடக்கும். வச்சு நடக்கும். உங்களை பாவம் பார்த்து இது பண்ணி விடுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அது. ஓகே. ஹாய் ஹரிகரன் ப்ரோ, வெல்கம். வணக்கம் சாமுவேல், வணக்கம் ரசிகன், அபி, விக்னேஷ். வணக்கம் ஹாய் இமாத் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. பிசிக்கல் டெஸ்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்னடா உனக்கு நிக்கலா? பிசிக்கல் டெஸ்ட் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. தேங்க் யூ ஃபார் தி இல்லையா? சரி, பயங்கரமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நாளைக்கு இருக்கு பாரு வேற லெவல்ல. மாவு தான் இல்ல, எல்லாமே கடத்திட்டான். இந்த பவுல் அந்த பவுல்ல இருந்து மாவு ஃபுல்லா இருந்தது ஆக்சுவலா. அந்த அளவுக்கு பிசிக்கல் டெஸ்ட் விளையாட்டுருக்காங்க. கானா வினோத பிசிக்கல் டாஸ்க்கும் பார்த்தது நல்லா இருந்தது ஆக்சுவலா. நீ இல்ல பிசிக்கல் டாஸ்க் விளையாடி மாவா பிடிச்சு எடுத்துருக்காங்க. கேப்டன்சியை பத்தி ஒரு 2 வாட்டி புகழுங்களேன். ஹலோ வெயிட் பண்ணுங்க. எங்க டியூட் எஃப்ஜேவோட கேப்டன்சி பத்தி ஒரு 2 அருமையான வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டூட் எப்ப கேப்டன் ஆகாரு, எப்ப வந்து கண்டஸ்டன்ட் ஆகாருன்னு தெரியலையே. டியூட் எப்பவுமே கேப்டன் தாங்க. டியூடோட பாட்டு வரிகள் லிரிக்ஸ் அதை பத்தி நீங்க சொல்லலாம். அது 1 ஹவர்ல வரல. இருங்க நான் அமைச்சிக்கிறேன். அதுவும் அந்த பாத்ரூம் டீம் வந்து இனோவேட்டிவா நிறைய பேர் தூக்கிட்டு போய் பாட்டுலாம் பாடிருக்காங்களே, பயங்கரமா இருக்கு பாட்டுலாம். வன்மம் ஃபுல்லா கலந்துருந்தது பாட்டுல. சாண்ட்ராக்லாம் அந்த பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி பாவம் கத்துது எபிசோட்ல. ஏன் கத்துதுன்னு தெரியல. பாருக்கு பாடினாங்க பாருங்க. ஆமா ஆமா. நான் ஹிப்ஹாப் அதுக்கு டாக் நீங்க சொன்ன கிளிப்லாம் வந்து 1 ஹவர்ல வரவே இல்லையே. எந்த கிளிப்? கானா வினோத் கிளிப்பா? கானா வினோத் கிளிப். அப்புறம் என்ன அது எப்படி வரும்? அது வராதுல்ல. எப்படி ஹரிகரன் வரும்? வராது கரெக்ட். நம்ம தான் பேசணும். அரோராவும் பொண்ணும் பெருசா அதை வத்துக்கலையே, ஒன்னும் தட்டி விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்படி சொல்ல அது இல்ல ஹரிகரன் அது தப்பு. அப்படி சொல்றதே தப்பு. கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்களா? இல்ல கன்சர்ன் ரைஸ் பண்ணாதான் கேட்கணும்னு கிடையாது.
அவங்க கன்சர்ன் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப தேவையோ ஏன் அப்பதான் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம அப்படி இல்ல அவங்க ஹரி ப்ரோ கன்சர்ன் இல்லைங்க ரைஸ் பண்ணலன்னா நான் ஒரு விஷயம் பாக்குறேன். ஒரு கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பாக்குறேன். எனக்கு அது பார்க்கும்போது ச்சீ என்னடா இப்படி பண்றான் அப்படின்னு தோணுது. ஆமா. ஆனா பண்றவங்களுக்கு ஒண்ணும் தோணவே மாட்டேங்குது. ஏன்? அது அரோராவை பொறுத்த வரைக்கும் தோணாது ப்ரோ. இதே இது கெம்மியா இருந்தா அரைஞ்சிருப்பாங்க ப்ரோ. கெம்மியா இருந்தா அதான் அரைஞ்சிருப்பாங்க. அரைஞ்சிட்டாங்களே. அப்படி அதான் கிடையாது. அரைஞ்சிட்டாங்க. முன்னாடியே ஹரி ப்ரோ அரைஞ்சிட்டாங்க. ஹரி ப்ரோ இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க பூமர் ப்ரோ, உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்றாங்க. ஏங்க நான் பாக்குறேன். ச்சீ என்னடா அது பொண்ணு அக்களுள்ள கை விடுறான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தோணலையே. அந்த பொண்ணு எதிரா கானா வினோத் என்னைக்கு பேசுறாரோ அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு தோணும். அன்னைக்கு அது பாயிண்ட் தோணும். பாயிண்ட் வரும். அப்போ வரும். அது எப்படின்னா கானா வினோத் வந்து டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஏதோ என்டர்டைன் பண்றாரு, பாட்டு பாடுறாரு. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தவிர்த்துடலாம். அது பார்க்க கொஞ்சம் இதுவா இருக்கு. நம்ம பாக்குற விதம் வேற மாதிரி. இப்போ சொன்னாங்க பாரு, நான் பூமர் தானே வச்சுக்கோங்களேன். பாக்குற விதம் வந்து வேற ஒவ்வொருத்தருக்கும் மாறும்ல. எப்படி பாக்குறாங்கன்றது மாறும்ல. ஆப்வியஸ்லி மாறும். என் வாயை மூடலாம், ஆனா ஊர் வாயை மூட முடியாதுன்னாங்களே, அது மாதிரி அந்த கதை தான் இது ஆக்சுவலா. என்ன தூக்கி வெளியில போட்டுச்சா ஏதோ பக் ஐடி ஏத்திட்டுமா? சரி சொல்லுங்க. அந்த மண்டு சட்டை தான் பக் ஐடி கீழே இருக்குங்க. வச்சிருவேன். இன்னொரு வாட்டி என்ன வெளில தூக்கி போட்டுச்சுன்னா திருப்பி நான் வரமாட்டேன். நான் தான் தூக்கி போட்டுருவேன். இல்ல நிறைய பக் ஐடி வருது. விக்னேஷ் கொஞ்சம் பாருங்க. சீரியஸா கேக்கல நான் பேசுறது. கேக்குது ப்ரோ. கேக்குதா? ஓகே. நல்லவங்களுக்கு கேக்கும். சாமுel கேட்டுச்சா? ஓகே. எனக்கு கேக்கலையே. கேட்டுச்சு. அதான் சொல்லிட்டேன்ல நல்லவங்களுக்கு கேக்கும்ட்டு. உனக்கு எப்பறம் கேக்கும்? எங்க இங்க கேக்கலனால பக்கத்துல தான் இருப்பாரு. பக்கத்துல இருந்து கேளுங்க. இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் ஹரி. நிறைய பேர் இங்க வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, வினோத் அப்படி பண்ணாரு. பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் வைப்பாங்க. என்னோட புரிதல் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட சிட்டிஸ்ல பஸ்ல போகும்போது இந்த உரசுறது கிரசுறதெல்லாம் நிறையா போயிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாமே கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இக்னோர் பண்ணிட்டு அந்த இடத்துல பிரச்சனை வேணாம். வி ஹேவ் டு கோ இன்டு சம் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல இறங்காம நிறையா பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டு மனதளவில் அழுதுட்டு சீ அப்படின்ட்டு அவங்க வந்து நவுந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக கூட இவங்களை எடுத்துக்கலாம். ஆனால் அதே இடத்துல எவனாவது ஒருத்தன் உரசும்போது சலார் சப்புன்னு ஒரு அரைவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து கெமி. ஸோ அது போல் ஆட்களும் உள்ளே இருக்கிறாங்க. இக்னோர் பண்ணிவிட்டு வேணாம் இந்த பிரச்சனை நம்ம இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனதளவில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி பெண்களும் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக ஏன் அரோராவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம பஸ்ஸில் நாம உட்காந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதே பஸ்ஸில் உரசுறவன் நிறைய பேர் இருக்கான். ஆனால் எல்லாமே வந்து கேள்வி கேட்குறானா? எவனுமே இல்லையே. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஓகே, எல்லாம் அமைதியாக அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு உட்காந்துருப்பான் மற்ற சீட்டில். ஆனால் எவனோ ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான்ல, எவனோ ஒருத்தன் பிடிச்சி சப்புன்னு அறையவான்ல. அந்த மாதிரி ஏன் நாம அறையக்கூடாது? அறையலாமே. இல்லையம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். இல்லையம்மா சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது அந்த பையன் தான் எல்லாரும் குறை சொல்றாங்க. பொண்ணு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பஸ்ல வந்து ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கும்போது அந்த அவ வந்து நோடாம எங்கேயே நின்று இருந்தா, அதனால இது அவ தப்புன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அவன் இடிக்கிறான்னு தெரியுது. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க கானா வினோத் தானே ப்ளேம் பண்ணணும். பண்றவனை தானே ஃபர்ஸ்ட் ப்ளேம் பண்ணணும். நீங்க அரோராவை ப்ளேம் பண்ணலாம். ஆனா வந்து இட் ஷுட் நாட் பி அட் த காஸ்ட் ஆஃப் நாட் ப்ளேமிங் கானா வினோத் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கானா வினோத சொல்லுங்க. ப்ளேம் ஆயிரும் ப்ரோ அது. ஆனா ஒண்ணு சொல்லவா இம்மா, அது நீங்க சொன்ன பாயிண்ட் ஓகே தான். ஆனா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. புருஷன் போட்டு பொண்டாட்டிய பலார் அரைஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம நடுவுல போய் வந்து அந்த புருஷனை வந்து ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என் புருஷனை நீ ஏன் சொன்ன அந்த பொண்ணு கேட்கும் பாருங்க. அந்த மாதிரி கூட ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் காப்பாத்தவே முடியாது. கண்டிப்பா அதை புருஷன் அடி வாங்க சொல்லணும். வேற வழியே என் புருஷன் என்ன அடிக்கிறான், நீ யாரு கேட்கன்னு சொல்லணும். அதுங்கெல்லாம் எங்க காணாம போயிட்டாரு? தூங்கி போட்டுச்சா திரும்பி? வந்து போயிட்டே இருக்காரு. நான் சப்போர்ட்டிங் கானா வினோத் ரசிகன் ஆர் அபி whoever it is.
அதை பார்க்கும்போது எனக்கு ஏன்டா இப்படின்னு சொல்லி தோணுது. வேற எதுவும் இல்லை. ஹரி ப்ரோ இதை நாங்க ட்விட்டரே ஃபர்ஸ்ட் வீக்ல டவுனா இருந்து இருக்கு. சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ட்விட்டரே வீக்ல இருந்து டவுனா சொல்லிட்டு இருக்கு. இருக்கோம் கானா வினத்தை பத்தி. சரி என்ன ப்ரோ அந்த பேசுங்க ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக அதே தான். இப்போது ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஒரு ஒருத்தி வந்து ஒருத்தன் உரசிட்டு நிற்கிறான்னு வச்சுப்போமே, ஓகேவா? ஒரு ஃபீமேலை ஒருத்தன் உரசிட்டு நிற்கிறான் அப்படின்னா, நாம் வந்து அவன் மேலே குத்தம் சொல்ல முடியாதுல்ல. ஏமா அவன் தான் உரசுறான்ல, நீ கொஞ்சம் நவுந்து போய் நிற்கலாம்ல அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங்கா இல்லையா? அதுபோல் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து கானா வினோத்தை தான். அவளை சொல்லி குத்தம் இல்லை. நீ இடம் கொடுத்ததுனால தானே அவன் உளசுறான். அதனால நீ அந்த பக்கம் போய் நிற்க வேண்டியதானே. அது கூட்டம். அந்த அந்த கூட்டத்தில் அவளால் வந்து நவுந்து போய் நிற்க முடியாது. அதே போல தான் இந்த வீடும். 4 செவுரு. அது வந்து அந்த 4 செவுரு அந்த அந்த பவுண்டரிக்கு மேலே ஷி கான் கோ. யாரை நம்பியும் அந்த இடத்துல ஒரு வார்த்தைகள் வந்து அவளால் பேச முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அதை வச்சு கேம் விளாடுவாங்க எல்லாம். ஏன்னா அந்த வீட்டில் எல்லா விஷயமும் கேமாக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த 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 அரோரா வந்து யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு வழி இருக்கும் இல்லையா? அதான் அது அது வந்து அந்த பஸ்ஸில் எப்படி ஒரு க்ரௌட் இருக்கோ அந்த க்ரௌடில் நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அரோரா வந்து இடம் கொடுக்குறாங்க, அரோரானால தான் இது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இதே தான் நான் வந்து இப்போ இல்லை, வாட்டர் மெலன் இருக்கும்போது கூட நான் அதே தான் சொன்னேன். அப்போ என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்னென்னா, அங்கே இருக்கிற கேர்ள்ஸே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல, நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிற பதில் தான் அன்றைக்கும். இது தப்புனா அதுவும் தப்பு, அது ரைட்னா இதுவும் ரைட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி ரைஸ்ட் அகெயின்ஸ்ட் வினோத். questions to be asked because already he is a married man. ஓகே, ஒரு ஒரு இந்த இடத்துல எஃப்ஜே இருந்தால் அந்த ஸ்டோரி வேறு, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் இந்த இடம் வந்து இன்னும் சென்சிட்டிவிட்டி. ஓகே, ஏன்னா ஹி ஆல்ரெடி ஹேஸ் அ ஃபேமிலி, ஹீ நோஸ் யூனோ ஹவு டு லிவ் த லைஃப், ஹீ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட். வாழ்க்கைனா என்ன, எவ்வளோ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர்டன் இருக்குது, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க. அந்த விஷயத்தில் இதெல்லாம் பண்ணும்போது கேள்வி வந்து கேட்குறதுல நாட் அட் ஆல் எனி மிஸ்டேக். தாராளமாக கேள்வி கேட்கலாம். But channel is very clever not to show in the 1 hour episode. 1 hour எபிசோட்ல இது வரல. இல்ல அவ்வளோ கிளவரா இருந்தாங்கன்னா ஏன் லைவ்ல கட் பண்ணிருக்கலாமே, இது ஏன் கட் பண்ணல? லைவே எடிட் தானே ப்ரோ, அடி ப்ரோ. 1 hourல வராது எதையும் வீக்கெண்ட்ல பேச மாட்டாங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. எப்படி அந்த தீண்டத்தகாதவன்ற வார்த்தைக்கு அங்க பீப் போட்டு இங்க வந்து ஃபுல்லா விட்டாங்களோ, அதுக்கும் இதுக்கும் ஒண்ணுதான். ஓகே, இது 1 hourல வரல. அதுவுமே வந்து பேசலையே இன்னைக்கு. அதுவுமே பீப் போட்ட விஷயம் பெரிய வைரலா போச்சு. 1 hourல பேசவே இல்லையே. வீக்கெண்ட்லயும் பேசல. அதான் தூக்கிட்டாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி தான் இதுவும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம அந்த கேரக்டர் இங்க ஜட்ஜ் பண்றோம். எப்படி ஒரு 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 நிறைய பேர் பிஎல்லே பாக்குறோம், வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அந்த தகுதியை அவர் இழந்துடுறாருல. நான் வேற தகுதினோடனே கேஸ்டுக்கு போயிடாதீங்க. இந்த டைட்டில் வின்னர்ன்ற பொசிஷன் அவர் இழக்கிறாருல வெளியில. இது வைரலா போயிருக்கும் எல்லாத்துக்கும் இந்த கண்டென்ட். ரசிகன் சூப்பரா சொன்னீங்க, தகுதி என்னன்னு கேஸ்டுக்கு போயிடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். அதை கூட மாத்திடுவாங்க. நான் பேசினதெல்லாம் ரசிகன் பேசுறாங்க. சாம் ஏன் மேல கேஸ் எழுதாதீங்க. ஆமா, ஓகே ஓகே ப்ரோ. நான் அததான் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வீக் நீங்க சொன்னீங்க, நான் போன வாரமே சொன்னேன் வினோத் ஆக்சுவலா திவாகர் போனதுக்கு அப்புறம் துண்டா வினோத் மாட்டி பாப்புல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். எனக்கு கிளீனா நான் சொல்லிங்களே இருந்தேன், திவாகரை தூக்குங்க, பிக் பாஸ் கால ஊதிச்சானு தெரியல, திவாகரை தூக்குனா வினோத் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாருன்னு. கரெக்டா நடக்குது. அவங்க சப்பரி வின் பண்ணோம், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு என் தலைவி ரம்யா ஜோ தான் டைட்டில் வின்னர். அதான் நடக்க போகுது கடைசியில. அதுதான் சபரி வந்து மை காம்படிஷன் இஸ் ரம்யா ஜோன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வேற என்ன வேண்டும்? சபரியே காம்படிஷன் சொல்லிட்டாரு, டைட்டில் வின்னர் அவங்க தான்.
ஸ்டேஜ்ல தெரியாம கூட விஜய் சேதுபதி சபரி கையை தூக்குனாங்கன்னா, "ச்சே ச்சே ச்சே ச்சே! நோ 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 நோ! டைட்டில் வின்னர் இஸ் மை சிஸ்டர்ன்னு" சொல்லி கப்ப புடிங்கி அவர் கையில குடுப்பாரு. ரசிகன் அவரே குடுப்பான். நேத்து யோ ரசிகன் இன்னைக்கு ரசிகன் இன்னைக்கு FJ இன்னைக்கு அதை நோட் பண்ணீங்களா? அந்த டீம்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது யாரு கேப்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டர் ரம்யா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. ஐடென்டிட்டி, கிரியேட்டிங் ஐடென்டிட்டி. அண்ட் ஷி ஆல்ரெடி புக்ட் இன் சீரியல் விஜய் டிவில. வெளியே பேச்சுக்கள் வெளில வந்தோன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. விஜய் டிவி அவ்வளவு மோசமான நிலைமையிலயா இருக்கு? பாவத்தை. சீரியலுக்கு ஆகணும்ல. சீரியல் கூட அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. அவங்ககிட்ட நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே ப்ரோ. நான் டெய்லி விஜய் டிவி சீரியல் பார்ப்பேன். போய் ரம்யாவை கேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரம்யா வந்து இப்போ நீங்க இப்போ அவங்க என்ன பண்ணல? எப்படி நீங்க ரம்யா எப்படி பேசலாம்? என்ன பண்ணல? வாட் ஷி டிட்? அபி மேடம், வாட் ராங் ஷி ரம்யா டிட்? வாட் ராங் ஷி ஆங்கில டிட்? இந்த மாதிரி பேசாதீங்க. இல்ல இருங்க கேட்போம். ரம்யா என்ன சொல்லுங்க. ரம்யா என்ன பண்ணாங்க? ரம்யா வெளில எப்படி இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? வீடியோஸ் எப்படி இருந்தாங்க? பார்த்துருக்கீங்களா? உள்ள இப்போ எப்படி இருக்காங்க? பார்த்திருக்கேன். உள்ள வெளில எப்படி இருந்தாங்க? இப்போ உள்ள எப்படி இருக்காங்கன்றத பார்க்க நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் ஸ்கில் வேற லெவல் இல்ல? நல்லா தான் இருக்கு. ஆனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்த ரம்யா? எப்படி இருந்த ஆமா எப்படி இருந்த ரம்யா இங்கெல்லாம் உண்மை வரும் அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு அழகா ஆக்டிங் பண்ணிட்டு அப்படியே நல்ல பொண்ணா அப்படி அழகா இருக்காங்கல்ல. ஆக்சுவலா அவங்க நல்ல பொண்ணு தான், நான் கெட்ட பொண்ணுலாம் சொல்ல மாட்டேன். ஓகே இருக்காங்கல்ல. வெளியில இருந்த மாதிரி இல்லைல்ல, நம்ம பார்த்த வீடியோஸ்ல பார்த்த மாதிரி இங்க ரம்யா இல்லைல்ல. ஸோ எவ்வளவு அழகான ஒரு ஆக்டிங் இருக்கு. அப்ப அந்த ஆக்டிங் ஸ்கில் பண்ணாதா? என்னவோ போங்க. திவ்யா ஏன் ஆர்மி ஹெட் கிட்ட பேசினது என் தவறுதான். மன்னிக்கவும். நான் ரசிகா கேட்க மாட்டேன் அதெல்லாம். ப்ரோ ஹோஸ்டே ரம்யா ஜோ ஆர்மின்னு சொல்லுங்க ப்ரோ. ஆமா இது வேற. சரி ரசிகன், இன்னைக்கு வியானா அண்ட் எஃப்ஜே ஏதாவது சீன்ஸ் இருந்தா? ஏய் இதனால எப்படி கேக்குற? எஃப்ஜேவா ஃபேஸ் வாஷ் ஒன்னு இருந்துச்சு. வேற என்ன பார்த்தேனா? லைவ்ல நான் 1 ஹவர்ல 2-3 ஊட்டுற சீன், அந்த சீன் பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கு மேலே இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கு மேல இருந்துச்சா? சோ வேற ஏதாவது ரூட் போதானே? அதாவது ஆமாமா வியனா ஏதோ இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. ஒரு ரூட் போயிட்டு தான் வியனா இருக்கு. ஏதோ ட்ரை ராஜுல கை பண்றது. கழுவி விட்டான். வியனா ஏதோ ட்ரை ராஜு பண்றது. விட்டு போயிட்டான். வியனா ட்ரை பண்ணுதா எஃப்ஜே ட்ரை பண்றாங்க? வியனா. ஓ ஓகே. எனக்கு நேத்து அந்த இது நைட் எபிசோட் பாக்கும்போது சாண்ட்ரா சொன்னாங்கல்ல. வியனா தான் எனக்கு தோணுது. மத்தபடி யாராவது பார்த்தவங்க இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு வியனா தான்ன்ற மாதிரி. ஏதோ மாவு ஆட்டும் போது ஏதோ பேசின மாதிரி ஏதோ சீன்லாம் பார்த்தேன். போயிட்டு ஐ அட்மையர் யூ, உனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, நான் லெட்டர் படிக்கும்போது எப்படி இருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து சட்டை நல்லா இருந்துச்சு. சட்டை சூப்பர். அத ஓட்டிங்களே சட்டை சூப்பர். எக்ஸாக்ட்லி. சட்டை சூப்பர். உடனே பிக் பாஸ் காண்டாயி உள்ள வாணி மொத நின்னுட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அப்படியா? நடந்துச்சுல, நின்னுட்டே இருந்தார்ல ஃபுல் டே. ஓகே ஓகே ஓகே. அன்னைக்கு வந்து அது உள்ள கூப்பிடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சட்டை சூப்பர் அப்படின்னாங்க. அப்படியே தொக்கா தூக்கிட்டு போயிட்டாரு பிக் பாஸ். உள்ள நீ வா, உனக்காக தான் அங்க ஆதிரியானா தூக்கி வெளில போட்டிருக்கேன், இப்ப என்ன அடுத்த ட்ராக் ஆரம்பிக்க சொல்லி அவனை பிடிச்சி அடிச்சிருக்காரு. அது புரியாம அவன் இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கான் வண்டியை. ஆனா ஒரு பேக்கப் இருக்குல்ல எஃப்ஜேக்கு சேனலுக்கு, அப்படியே லைட்டா அப்படியே நிறையவே இருக்கு. நிறைய பூசி மூழ்கி அப்படியே கொண்டு போயிடுறாங்க அப்படியே விஜய். சொல்லுங்க அபி. இல்ல அஞ்சலி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அஞ்சலி ஓகே ஓகே. Hi guys. நான் எதுவுமே பார்க்கலையா, but just a little. Hi, can you hear me? Yeah. Hi guys. So அவ்வளவா நான் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன். But definitely I was just chatting about this Vinod thing, and I also read Shiba would post and I just read, but I'll tell you what, it's whatever Imad said, absolutely on point. And Sam raised pana queries is also, definitely one section of the population will definitely think that way only. But